குறிப்பாக இந்த ஃபஜருடைய கடுமையான தொகையை முடித்த நம்ம அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டமாக என்று பிரார்த்தித்தவனாக எனது இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். எனக்கு இன்று வழங்கப்பட்டுள்ள தலைப்பு பொருளாதாரத்தால் விளையும் கேடுகள். சகோதர சகோதரிகளே, இந்த பொருளாதாரத்தால் விளையும் எவ்வளவு நன்மை இருக்கின்றதோ, நம் புரிகின்ற சிறந்த அமல்களின் பாதியும் நிறைய அமல்கள் செய்யறதுக்கான முக்கிய காரணம் இந்த பொருளாதாரமாக தான் இருக்குது. இந்த பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய எந்த அளவுக்கு நன்மைகள் இருக்கின்றதோ அதே அளவுக்கு அதை விட அதிகப்படியான தீமைகளையும் இந்த பொருளாதாரம் தான் எடுத்துக் கொண்டு இருக்கிறது. ரசூல்லா எந்த விஷயத்துக்காகவும் பெருசா கவலைப்படல தன் சமுதாயத்தை பத்தி. ஆனால் தன் சமுதாயத்தை நினைத்து இந்த ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் ரசூல்லா கவலைப்பட்டிருக்காங்க. இந்த ரசூல்லா என்ன சொல்றாங்கன்னா, ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சோதனை இருந்தது. ஆனால் என் சமுதாயத்துக்கு கொடுத்த சோதனை இந்த செல்வம் தான். இந்த செல்வத்தை தான் மிகப்பெரிய சோதனையா இருக்குனா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது மாதிரி ஒரு குரான் வசனம் அல்லாஹ் குரான் என்ன சொல்றா, வலமா அன்னமா ஆமாவுக்கும் வ அவுலாதுக்கும் ஃபித்னத்தும் வ அன் அல்லாஹ இன்தஹும் அஜ்ருன் அலீம். உங்கள் மக்கள் செல்வமும் பொருட்செல்வமும் சோதனை என்பதையும் அல்லாஹ்விடம் மகத்தான கூலி உண்டு என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு 8வது அத்தியாயத்துல 28வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான். இது ஒரு முன்ன காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரசூல்லா காலகட்டத்தில் பஹ்ரைன் நாட்டோட ஒரு ஒப்பந்தம் ஆகுது. அங்கே ஒரு மன்னரை அவர் ரசூல்லா ஆட்சி காலத்தில் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மன்னர் நிர்ணயிச்சு இந்த ஜிசியா வரி கலெக்ட் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு சஹாபியா ரசூல்லா நிர்ணயிக்கிறாங்க. அவர் அபு உமைதா அப்படின்ற ஒரு சஹாபியா இருக்கிறார். அவர் பஹ்ரைனுக்கு அனுப்பி வைக்கப்படுற ஜிசியா வரி கலெக்ட் பண்ணுறதுக்காக அதை போய் அதை வாங்கிட்டு வந்துட்டார். அது வந்த விஷயம் அன்சாரி தோழர்களுக்கு தெரிய வருது. ஸோ ஏதோ சரி நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. எப்படின்னா இப்போ இந்த ரேஷன் கடையில் 6000 ரூபாய் கொடுத்தாங்கல்ல, பாதிக்கப்பட்டவனுக்கு கூட அந்த கவலை இருந்தது. ஆனால் அந்த 6000 ரூபாய் இவங்க கவலை எத்தனை இருந்ததுன்னா 5000 ரூபாய் கொடுப்பாங்களா, 6000 ரூபாய் கொடுப்பாங்க. ஆனால் 3வது மாடியில் இருந்திருப்பான். அவனுக்கு இந்த மாதிரி அதிகப்படியான கவலை இருந்திருக்கும். அப்படி இருக்கும்போது சுபுவோட வேலை நேரம் வந்துருக்கு. சுபு தொழுதுருந்தாங்க. சுபு தொழுது வந்தோடனே சலசலப்பாக இருக்குது. மக்கள் பேசிக்கிறாங்க. ரசூல்லா பார்த்து அந்த அன்சாரி சஹாபிகள் செய்கை செய்கிறாங்க. அப்படின்ற ரசூல்லா அவங்கள பார்த்து சிரிக்கிறாங்க. ரைட்டு, ஏதோ இவங்க எதிர்பார்க்குறாங்க போயிருக்கு அப்படின்ற மாதிரி. அப்போ உடனே ரசூல்லா சொல்றாங்க, என்ன அபூ உபைதா வந்திருக்கிறாரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆமா அல்லாஹ்வின் தூதரே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அதனால உங்களுக்கு ஒரு நற்செய்தியோ நன்மையோ உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உடனே ரசூல்லா என்ன சொல்றாங்கன்னா, அல்லாஹ்வின் ஆணையாக நான் உங்களோட வறுமையை நினைச்சு கூட நான் கொஞ்சம் கூட கவலைப்படலை. ஆனா உங்களோட இந்த செல்வத்தை நினைச்சுதான் நான் கவலைப்படுறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருக்க சமுதாயத்தை பார்த்தீங்கன்னா இந்த பொருளாதாரம் தான் என்னாச்சுன்னா அவங்களுக்குள்ள ஒரு போட்டியை உண்டாக்கி அவங்க அந்த போட்டியே அவங்களை இந்த செல்வம் தான் அவங்களை அழிச்சது. எங்க உங்களையும் இந்த செல்வம் அழிச்சிட போதோ அப்படின்றத நினைச்சு கவலைப்படுறேன் அப்படின்ற மாதிரி ரசூல்லா சொல்றாங்க. அதே மாதிரி அல்லாஹ் ரசூல்லா பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் இருந்தவர்களை விட மிக ஏழையாக பின்தங்கியவர்களுக்கு தான் முன்னுரிமை அதிகமாகவும் கொடுத்துருக்காங்க. அவங்கள பற்றி தான் நிறையாவும் பேசியிருக்காங்க. ஏன்னா ரசூல்லாவோட இந்த விண்ணுலக பயணத்துல கூட பார்த்தீங்கன்னா ஏழைகள் தான் அதிகமாக சொர்க்கத்துல பார்த்ததாகவும் சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த ஏழை முஹாஜிர்கள் தான் நார்மலா நம்ம எல்லாரும் சொர்க்கத்துக்கு போறத 40 ஆண்டு காலம் முன்னாடியே அவங்க தான் சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த பொருளாதாரம் இந்த ஏழைகளுக்கு இருக்க வித்தியாசம் பார்த்தீங்கன்னா இவங்களோட ஏழைகளோட எதிர்பார்ப்பு ரொம்ப 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 கம்மியா இருக்கும். இந்த மிடில் கிளாஸும் அப்பர் மிடில் கிளாஸும் தான் எதனா எப்படின்னா ஜம்ப் ஆகி போயிடணும். அவனுக்கு ஒரு 300 ரூபாய் சம்பாதிக்கிறானா அந்த 300 ரூபாயில நம்ம எப்படி குடும்பம் நடத்துன்றது நல்லா தெரிஞ்சிருக்கும். ஆனா இப்போ அப்பர் மிடில் இருக்கிறவங்களுக்கு தான் ஒவ்வொன்றா போகணும். ஃபர்ஸ்ட் சைக்கிள் இருந்திருக்கு, நடந்து போயிட்டு இருப்பாரு. அப்புறம் சைக்கிளுக்கு அப்டேட் ஆகணும். அடுத்த சைக்கிள் வந்ததுக்கு அப்புறம் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும் மனசே வராது. இதனால அடுத்த பைக்கு போகணும். அதுவும் பைக்ல இப்போ ஒரு 100 சிசிலாம் வாங்கினா பார்த்தாது. 250 சிசி லெவலுக்கு தான் போகணும். அதுக்கடுத்து காரு பங்களா அந்த மாதிரி எண்ணங்களை சைத்தான் விதைச்சிக்கிட்டே இருக்கும். இந்த விஷயத்தினால என்ன ஆகுதுன்னா, இந்த ஏழையா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பேருக்கு பார்த்துருக்கலாம். இங்கேயோ வெளியோ சொல்லிட்டு ஏதோ ஒரு இரையச்சம் இருக்கும். அவருக்கு வருவாரு பொதுவாரு எல்லாமே பண்ணுவாரு. கொஞ்சம் பொருளாதாரம் ஒரு கடை ஏதோ செட் ஆயிடுச்சு, இல்லை ஒரு வேலை ஏதோ ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான், மனுஷனை திரும்ப பார்க்கவே முடியாது. அதுக்கப்புறம் இன்ஷால்லா ஒரு வாய்ப்பு இருந்துச்சுன்னா ரம்ஜான் மாசம் தான். அதுக்கு நடுவில் அவர் பார்க்கறது ரொம்ப சிரமமாக தான் இருக்கும். அதே மாதிரி அந்த அளவுக்கு என்ன சொல்றாங்கன்னா, அதான் ஒரு இன்னைக்கு இருக்கிற ஒரு சுச்சுவேஷன் மாதிரி அந்த காலத்துல கிடையாது. இப்போ நமக்கு ஜொமேட்டோ ஜெப்டோ எல்லாம் கருவேப்பிலை வாங்கினா கூட வீட்டிலே உட்காந்து வாங்கிக்கலாம். வேப்பம்பட்டில் இருக்கிறனால நம்மளுக்கு அது கிடைக்காது. நீங்க சிட்டி உள்ள போனீங்கன்னா நீங்க கடைக்கு போறதுக்கு 10 நிமிஷம் ஆகும். ஆனா 4 நிமிஷத்துல வேப்பலையை வீட்டில் டெலிவரி பண்ணிடுவோம். சாரி, கருவேப்பிலையை டெலிவரி பண்ணிடுவோம். ஸோ அந்த அளவுக்கு டெக்னாலஜியும் அப்டேட் ஆகிட்டு இருக்குது. மக்களும் அதுக்கேற்ற மாதிரி இருக்கிறாங்க. இந்த மாதிரி நிறுவனங்கள் நம்ம சோதனை தான் ஆக்கிட்டு இருக்கு.
ஏன்னா அவங்க கடைக்கு போகணும்ல, அதெல்லாம் தேவை. ஆனால் அந்த காலகட்டத்தில் எப்படி இருந்தது ரசூல்லா காலகட்டத்தில், நம்மளுக்கு தேவையான ஒரு எசென்சியல்ஸ் ஐட்டமோ அத்தியாவசிய தேவைகளை நிறைவேற்றிக்கிறதுக்கு ஒரு வணிக குழு அங்கே இருக்கிற இடத்துக்கு மதினாவுக்கோ மக்காவுக்கோ வர வேண்டியது இருக்கும். அப்படி இல்லைன்னா எங்க யாருன்னா வணிகம் செய்யறதுக்காகவோ இந்த வியாபார கூட்டம் எங்கன்னா போகுது அப்படின்னா அவங்க வாங்கிட்டு வந்து கொடுக்கறதுக்காக தான் காத்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜும்மா நாள்ல தொழுகை நடந்துட்டு இருக்குது. இப்போ ரசூல்லா தொழுகை நடத்துறாங்கன்னா எவ்வளவு சகாபிகள் சகாபி பெண்மணிகள் இருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. அப்படி இருக்கும்போது இந்த வணிக குழு வந்திருக்கிற விஷயம் வந்து அவங்களுக்குள்ள தெரிய வருது. அந்த டைம்ல என்ன பண்றாங்கன்னா எல்லாம் தொழுதுட்டு இருக்கும்போது தொழுகை விட்டுட்டு போயிடுறாங்க. ஸோ ரசூல்லா தொழுகை நடத்துறாங்கன்னா அப்ப எவ்வளவு மக்கள் தொழுதுட்டு இருப்பாங்க அந்த இடத்துல. அந்த எவ்வளவு மக்கள் சொற்பமா இருந்தாங்கன்னா வெறும் சொற்பமா 17 பேர் தான் ரசூல்லா ஃபாலோ பண்ணி தொழுதாங்க அன்னைக்கு. மற்ற அவ்வளோ அதிகப்படியான மக்கள் வந்து பாத்தீங்கன்னா என்ன நினைச்சு போயிட்டாங்க, இந்த வியாபாரம் இதுக்காக தொழுகையை விட்டுட்டு போற அளவுக்கு இருந்தாங்க. அப்பயெல்லாம் தலா ஒரு அக்ரானாயத்தை இருக்கிறான். என்ன சொல்றான்னா, அவர்கள் வியாபாரத்தையோ வீணானதையோ கண்டால் நின்ற நிலையில் உங்களை விட்டுவிட்டு அதை நோக்கி சென்று விடுகின்றனர். அல்லாஹ்விடம் இருப்பது வீணானதையும் வியாபாரத்தையும் விட சிறந்தது. அல்லாஹ் உணவளிப்போரில் சிறந்தவனாக இருக்கிறான் அப்படின்ற குர்ஆன் வசனத்தை அல்லாஹ் அப்பதான் இறக்குறான். அப்ப யோசிச்சு பார்த்துக்கோங்க. அதாவது அந்த டைம்ல எசென்சியல்ஸ் ஐட்டம் வேற வழியே கிடையாது, வாங்க வேண்டிய சுச்சுவேஷனுக்காக போன மக்கள். அது அவங்களை குறை சொல்றதா இல்லை எப்படின்னு தெரியல நம்மளுக்கு. பட் ஆனா இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன் வந்து பாருங்க, பொருளாதார தேவைக்காக பாங் சொன்னதுக்கு அப்புறம் தான் அவருக்கு வேலையை ஸ்டார்ட் ஆகும் இல்லையா? பாங் சொன்னதுக்கு அப்புறம் தான் வேலையை ஸ்டார்ட் ஆகும். அந்த 5 நிமிஷத்தோடு பேசிட்டு இருப்பாப்பி அவ்வளவுதான், கிளம்பி போயிட்டு இருக்காரு. அவ்வளவு தொலைவு போயிடுச்சா? அதுதான் என்ன இருக்கு, இந்த பொருளாதாரம் இருக்கிறதுனால மொத்த இதுவே வந்து அமல்களும் எந்த அளவுக்கு நம்மளால இப்போ ஒரு பள்ளிவாசல் கட்டணும்னா அதுக்கு பொருளாதாரம் தேவை இல்லையா? யாருக்குன்னா உதவணும்னா பொருளாதாரம் தேவை. ஆனா இந்த பொருளாதாரத்தை சம்பாதிப்பது எப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ரசூல்லா வந்து ஒரு சொற்பொழிவு மேடையில அமர்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்ப வந்து அவங்க சொற்பொழிவை முடிச்சுட்டு வந்து பாத்தீங்கன்னா பரக்கத்தை பத்தி ரசூல்லா சொல்றாங்க. பரக்கத்தை பத்தி பேச ஆரம்பிக்கும் போது சொல்றாங்க, இந்த மாதிரி பரக்கத்துன்ற ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னும் போது அங்க இருக்கிற சஹாபிகள் வந்து கேட்கிறாங்க, ரசூல்லா பரக்கத்துனா என்ன அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்து இந்த பூமியின் விலையில வந்து விளைச்சல்களும் கனிம பொருட்களும் ஆடைகளும் ஆடை அணிகலன்களும் இதெல்லாம் வந்து பரக்கத்துல வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ வந்து அது வந்து ஒரு ரசூல்லா வந்து யாரெல்லாம் இந்த நன்மையான செல்வத்தினால நம்மளுக்கு எதாவது தீமை இருக்குதா அப்படின்ற மாதிரி ஒரு சஹாபி வந்து கேள்வி எழுப்புறாங்க. அப்ப ரசூல்லா என்ன சொல்றாங்க, எதுவுமே பேசல, கொஞ்ச நேரம் அமைதியா ஆயிடுறாங்க. அது எந்த அளவுக்கு அமைதியா இருந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா, ரசூல்லா சில நேரத்துல அதாவது வஹி இறைவேதம் இறங்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு அமைதியா இருப்பாங்களாம். அந்த அளவுக்கு அமைதியா இருக்கும். சரி, இவங்களும் நபித்தோழர்களும் எதுவும் கேட்கல. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ரசூல்லாவே எழுந்திருச்சு தன் நெத்தியோட வேர்வையை தொடச்சிட்டு பதில் கேட்கிறாங்க. இந்த மாதிரி இந்த கேள்வி கேட்டது எங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த கேள்வி கேட்டவரே கை தூக்கி ரசூல்லா நான் இங்கதான் இருக்கிறேன் அப்படின்றாங்க. அதுக்கு வந்து ரசூல்லா வந்து ஒரு உதாரணமா ஒரு விஷயத்த சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இப்போ வயல்வெளிகள் இருக்கும், வயல்வெளிகள் வரப்பு இருக்கும். ஸோ வரப்புல வந்து பாத்தீங்கன்னா நிறைய செடி கொடிகள் வளரும். இந்த கால்நடைகள் என்ன ஆகுதுன்னா அதுங்களை வந்து சாப்பிட ஆரம்பிக்கும். சாப்பிட ஆரம்பிக்கும்போது அதுக்கு தேவையான சாப்பாடு வந்து ஒரு அளவுக்கு போதுமானதா இருக்கும். ஆனா விளைஞ்சது அதிகமா இருக்குதுன்னு சொல்லிட்டு தன்னோட வயிறு முட்டை சாப்பிடும். சாப்பிட்டு அதனால அடுத்த நிமிஷம் என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம போய் எங்கன்னா படுக்கிறோம் இல்லை எதனா பண்ணுறது. இதனால என்ன ஆகுதுன்னா அதுங்களுக்கு உயிர் சேதமும் அதுங்களோட வந்து அன்றாட அந்த வாழ்க்கை இதுங்கள் வந்து பாதிக்கப்படுறத பெருசா சொல்றாங்க. ஆனா சில கால்நடைகள் என்ன பண்ணும்னா பசுமையான புற்களை மட்டும் தான் சாப்பிடும், எல்லாத்தையும் மேயாது. அதோட பசுமையான ஒரு இடத்துல இருக்கிற ஒரு பசுமையான ஒரு அருகம்புல் மாதிரி ஒரு நல்ல பசுமையான ஒரு புல்லோ ஒரு செடியோ ஏதோ இருக்குதுன்னா அதை மட்டும் சாப்பிட்டுட்டு அதோட ஜீரண சக்தி எவ்வளவோ அதை அந்த அளவுக்கு சாப்பிடும். சாப்பிட்டுட்டு நிறைய மாடுங்க பார்த்தீங்கன்னா உட்காந்து அசை போட்டுட்டு இருக்கும், ஏதோ சாப்பிட்ற மாதிரி அதுங்களே மெமரி பண்ற மாதிரி அசை போட்டுட்டு இருக்கும். அதனால அதுங்களோட